ஹாய் ஸ்டூடெண்ட், எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கியா? மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கா? இப்போ எழுத ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டின் எழுதுது? 1 வேர்டா, 3 மார்க்கா, 5 மார்க்கா, 6 மார்க்கா? இது ஏற்கனவே முடிவு பண்ணபடி அந்த மாதிரி எழுது. கொஸ்டின் வருஷப்படி தான் எழுதணும் அவசியம் இல்லை. இப்போ எம்சிக்யூ 1 வேர்ட் கொஸ்டினை பொறுத்தளவில் நீட்டாக அந்த நம்பர் படி வருஷப்படி எழுதுறது பெஸ்ட்டு. அதுக்குரிய ஆன்சரை கேட்டாவது கொஸ்டின் நம்பரை மறக்காமல் போட்டுரு. அடுத்து 3 மார்க் செய்யறியா? எது நம்ம செய்ய போறோங்க அது முன்ன எப்படி வேணாலும் செய்யலாம். நீட்டா எழுது. எதையாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொன்னா ரொம்ப யோசிக்காத, அதை அப்படியே நிறுத்தி வச்சிரு, கட் பண்ணாத. அடுத்த கணக்கை செய்யு, அடுத்த தியரி கேள்வி எழுது. அப்படி அடுத்தடுத்து எழுதிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஏற்கனவே ஸ்டக் ஆகிறதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அது உனக்கு தெளிவாயிரும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் தெளிவா பிரசன்ட் பண்ண பாரு. நிறைய பக்கங்கள் விடாத, ரொம்ப நெருக்கி எழுதாத. அதிக பக்கங்கள் சேர்ந்துடவும் கூடாது. நெருக்கி எழுதி வேல்யூ பண்றவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏற்றிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்த உடனே வேல்யூ பண்றவங்க இது நல்ல பேப்பரு, நல்லா எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற சிந்தனையோட திருத்துற மாதிரி உன்னுடைய பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணு. அதுக்கு தேவையான இடங்கள்ல நீட்டா கோடுகள் போடு. நம்ம அக்கௌண்டன்ஷிப் பொறுத்தளவுல கோடு போட வேண்டிய வேலை நிறைய இருக்கும். ஹெட்டிங் மறக்காம எழுதிடு. அதெல்லாம் கண்டிப்பா செய்ய வேண்டியது, இல்லைன்னா மார்க் போயிடும். ஹெட்டிங் எல்லாம் கரெக்டா எழுதி கோடு போட்டு நீட்டா எழுது. கடைசி 10 நிமிஷத்துல எல்லா கொஸ்டினும் எழுதிட்டோமா, எல்லா கொஸ்டின் நம்பரும் கரெக்டா போட்டிருக்கோமா நல்லா செக் பண்ணு. ஏதாவது ஒரு அடிஷனல் கொஸ்டின் எழுதிருந்தீங்கன்னா எது தெளிவா இருக்கோ அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினை கட் பண்ணு. அதனால இந்த மாதிரி பிரசன்டேஷனை நீட்டா கொடுத்துரு. 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் சரி பார்த்து நீட்டா கேட்டு டீச்சர்ஸ் கையில கொடுத்துட்டு அவங்க போச்சோன்னு வெளியே வா. தேர்வு எழுத வாழ்த்துக்கள். நல்ல மதிப்பெண்கள் வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா உன்னுடைய ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்குள்ள வர சொல்லுங்க. ஓகே பார்ட்னர், விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப். வாழ்த்துக்கள்.